கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து மக்கள் தற்போது சீமானை ஆதரிக்க தொடங்கியுள்ளனர். அதற்கெல்லாம் காரணம் சீமான் கொடுத்த இந்த ஒற்றை பேட்டி. 1.5 கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன். அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துற. பீகார்ல வெளியேறினாலும் 60-70 லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான். அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும். அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான், இந்தின்னு ஒன்னா நின்றுவான். அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ். வா இரு வேலை செய்ய வாக்க அங்க போய் செலுத்தி என்னைய என் இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானோ இல்லையோ, இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான். ஏன்னு கேளு, அவன் அடிக்கிற அடியில எங்கால் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருவான். உண்மையிலாதான் நடக்கும். ஏன்னா வேற வழியே கிடையாது. நீ என்னைய தேடாம நீ போக முடியாது. ஏன்னா அவன் அடிப்பான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் தேசியவாதியுமான சீமான் தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது என்று தெரிவித்த பரபரப்பான பேட்டி ஒன்று சமீபத்தில் வெளியானது. இது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஆதரவு அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சீமான் தமிழகத்தில் சுமார் 1.5 கோடி வட இந்தியர்கள் குடியேறி வாழ்ந்து வருவதாக கூறி அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கினால் தமிழ் மக்களின் குரல் அழிந்துவிடும், தமிழகம் ஹிந்தி ஆதிக்கம் கொண்ட பகுதியாக மாறிவிடும் என்று விமர்சித்தார். இது பாஜக போன்ற கட்சிகளின் பிரச்சாரத்திற்கு உதவும் என்றும் எச்சரித்தார். இந்த பேட்டி தமிழ் தேசியவாதத்தின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் நிலைப்பாடாக மாறி தமிழகத்தின் உள்ளூர் வேலை வாய்ப்புகளையும் மொழி அடையாளத்தையும் பாதுகாக்கும் தேவையை வலியுறுத்தியது. இதன் விளைவாக சமூக ஊடகங்களில் லட்சக்கணக்கான பார்வைகளையும் பகிர்வுகளையும் பெற்றது. குறிப்பாக தென்னிந்தியாவின் பிற மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்களில் இந்த பேட்டி பரவியதோடு அங்கு உள்ள மக்களும் தங்கள் மாநிலங்களில் ஏற்படும் ஒத்த சூழ்நிலைகளை ஒப்பிட்டு ஆதரவு தெரிவித்தனர். ஏனெனில் வட இந்தியர்களின் குடியேற்றம் அங்கும் உள்ளூர் உரிமைகளை அம்பலப்படுத்துவதாக கருதப்பட்டது. சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி சீமானின் இந்த நிலைப்பாடு நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கூட பேச்சாக மாறியுள்ளது. அங்கு பலர் தமிழ் தேசியவாதத்தின் போராட்டத்தை தங்கள் உள்ளூர் அரசியல் சவால்களுடன் இணைத்து பார்க்கின்றனர். இது என்டிகேவின் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி உள்ளது. சீமான் முன்பே வட இந்தியர்களின் குடியேற்றத்தை என்ஜினியரிங் என்று விமர்சித்து தமிழ் மக்களின் அழிப்பு என்று கூறியிருந்தாலும் இந்த பேட்டி அதை மீண்டும் வலுப்படுத்தி தமிழ் மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தியது. இதன் மூலமாக இந்தியா முழுவதும் என்டிகேவுக்கு ஆதரவு பெருகி புதிய தலைமுறையினர் தமிழ் தேசியவாதத்தை மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் ஆர்வம் காட்டுகின்றனர். இது அரசியல் அரங்கில் புதிய மாற்றங்களை தூண்டும் என்று அனுமானிக்கப்படுகிறது.